ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவியுண்டு, வசனம் ஒன்று, அன்றாட வெற்றி உண்டு. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆமாங்க, இந்த பாட்டில் சொல்லப்பட்டபடி வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. அவருடைய வாக்குத்தத்தம் இப்படி தாங்க சொல்லுது. அவருடைய இரத்தத்தினால நீங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கப்படினால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாப்பிடுகிற உணவு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட உணவாக இருக்கும், இயேசுவின் சரீரமாக இருக்கும், இயேசுவின் இரத்தமாக இருக்கும். அதை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சரீரத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சந்ததியில் ஆதி உங்களை அணுகாதுங்க. இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் மீட்டெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். வேரோடு அந்த அத்தனை நோய்களும் இயேசுவின் நாமத்தினால அவர் கர்ஸ் பண்ணிட்டாருங்க. இனி உங்களை யாருமே நீங்கள் சுகர் தானே, உங்களுக்கு பிபி இருக்குது தானே, உங்களுக்கு தைராய்டு இருக்குது தானே, அப்படி யாரும் உங்களை அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. எப்போன்னு கேட்குறீங்களா? உங்கள் வாயினால் நீங்கள் விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணும்பொழுது. என்னன்னு கேட்குறீங்களா? நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன், எனக்கு ஒரு கேடும் வராது, என் குடும்பத்துக்கு ஒரு நோயும் கிடையாது, நாங்கள் 100 வயது வரைக்கும் நாங்கள் நல்லா இருப்போம், நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையை சேவிப்போம், வீட்டு பக்கத்தில் கூட எதுவும் அணுகாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்க. கண்டிப்பாங்க சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் உங்கள் வீட்டில் மட்டும் இருக்கவே இருக்காதுங்க. God bless you.